எல்லாருக்கும் வணக்கம். நான் வெங்கட் பிரபு. முதல்ல என்னுடைய நண்பர் சகோதரர் திருப்பூர் மோகன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு தமிழனா முதல் முறையாக திருப்பூர்லேருந்து அவருடைய 97 மாருதி 800 எடுத்துகிட்டு லடாக் வரைக்கும், அதாவது ஹையஸ்ட் பீக் வரைக்கும், ரோடு மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 19,000 ஃபீட் above sea level அவர் அவருடைய மாருதியில் போய் பெரிய சாதனையை நிகழ்த்திருக்காரு. அவருக்கும் அவரோட டீமுக்கும் என்னுடைய மிகப்பெரிய சந்தோஷங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் மை பிரதர். அடுத்தது ஆப்ஸ், சுவிட்சர்லாண்ட் ஆப்ஸை உங்களை நானும் சந்திக்கிறேன். இங்கே நம்ம போவோம். தேங்க்யூ. ஹாய்ண்ணா, இனிய பிறந்த நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி பெரிய வாழ்த்துக்கள். எதுக்குன்னா நீங்கள் திருப்பூர்லேருந்து லடாக் வரைக்கும் மாருதி 800 காரில் ஒரு ட்ரிப் போனது அன்பிலீவபிள். ஏன்னா யாரும் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஏன்னா மாருதி 800 பற்றி எனக்கு தெரியும். ஏன்னா சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த கார் வச்சுருந்தாங்க, பயங்கரமாக ஓடிட்டு இருந்தோம். ஸோ அந்த காரை லடாக் வரைக்கும்ங்கிறது ஒரு அன்இமேஜினபிளாக இருக்குது. பட் அதை பண்ணி நீங்கள் சாதனை பண்ணிட்டீங்க, அதுவும் ஃபேமிலியோட. ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பாக இந்த மாதிரி புது புது சாதனைகள் பண்ணணும்னு நான் வாழ்த்துகிறேன். அதே மாதிரி வயசு உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு 20 தான் நினைக்கிறேன். உங்களுக்கு இதுக்காக கம்மியாகிட்டே போயிட்டு இருக்கு உங்களுக்கு வயசு. ஸோ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டேனா. ஸ்டே பிளஸ்ட். ரித்திக் கேட்டான்னு சொல்லுங்கள். ஹாய் திருப்பூர் மோகன் சார், நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருப்பாங்க நாங்கள் நம்புகிறோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் உங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் கங்க்ராட்ஸ் சொல்லிக்கிறோம். ஏன்னா நீங்கள் பண்ணது சாதாரண சாதனை கிடையாது, மிகப்பெரிய சாதனை. ஏன்னா லடாக்கு போகிறது அப்படின்றது ஒரு டிஃபிகல்ட்டான ஜேர்னி. அந்த ஒரு ஜேர்னியை நீங்கள் வெறும் மாருதி 800 வச்சு அச்சீவ் பண்ணிக்கன்றது ஒரு மிகப்பெரிய சாதனை. அதுவும் 8000 கிலோமீட்டர் 7 ஸ்டேட்டை வெறும் மாருதி 800 மட்டும் வச்சு நீங்கள் கடந்திருக்கீங்கன்னா நீங்கள் வேற லெவல் சார். அதுவும் வேர்ல்ட்லேயே தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றத இங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அதுக்காகவே உங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் கங்க்ராட்ஸ் சொல்லிக்கிறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபியூச்சரில் எக்கச்சக்கமான சாதனைகளை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அந்த எதிர்பார்ப்போட மறுபடியும் ஒரு பிக்கஸ்ட் கங்க்ராட்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறோம். எஸ், தேங்க்யூ. ஹலோ டிஎம்எஃப், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்மளுடைய டானண்ணாக்கு இன்றைக்கி பிறந்த நாள். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். இப்போ தான் வேறு லெவலான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்திருக்காரு. லடாக் போகிறதே பெரிய விஷயம். ஆனால் மாருதி 800 லடாக் போயிருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான். ஏன் அப்படின்னா எவ்வளோ அதில் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம அதில் போய் பார்த்தா தான் தெரியும். சின்ன தூரம், கொஞ்சம் தூரம் போகிறோம் அப்படின்னாவே வேறு ஒரு பெரிய கார் வேணும், ஒரு கம்ஃபர்ட்டான கார் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் லடாக் அப்படிங்கிறது எவ்வளோ ஹில்ஸ் இருக்கும், ரோடு ஆஃப் ரோடு மாதிரி இருக்குது. அதிலெல்லாம் மாருதி 800 போகிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான். நடுவில் ஏதாவது ஆனால் கூட ஆகலாம். அதெல்லாமே ஒரு ரிஸ்க் எடுத்து தான் ஃபேமிலியோடு போயிருக்காங்க. ரொம்பவே ஒரு வேறு லெவலாக இருந்துச்சு. நானும் வீடியோஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஆக்சுவலாக அவர் அந்த வீடியோவில் சொல்கிறது எல்லாமே நம்ம அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அதுக்கு அவர்கிட்ட மெசேஜ் கூட பண்ணியிருக்கேண்ணா, இந்த மாதிரி நானே வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இன்னுமே வேறு லெவலில் நீங்கள் வருவீங்கண்ணா. வாழ்த்துக்கள்ண்ணா. ஹாய் திருப்பூர் மோகன் அண்ணே, ஹாப்பி பர்த்டே. ஸோ இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. இந்த நாள் உங்களுக்கு சூப்பரான டேவாக இருக்கணும். அதே மாதிரி தான் இந்த வருஷமும். அண்ட் இப்போ ரீசெண்டாக வேர்ல்ட்லேயே ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடில் 19,000 ஃபீட்னா சும்மா கிடையாது. அதுவும் 97 மாடல் 800 போயிருக்கீங்க. சூப்பரான விஷயம்னு ஃபேமிலியோடு போயிருக்கீங்க. எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கு, எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை நீங்கள் முகத்தில் ஒரு சிரிப்போட சூப்பராக வீடியோ பண்ணியிருந்தீங்க. அந்த வீடியோஸ்லாம் நான் பார்த்துட்ருக்கோம். இன்னும் சூப்பரான வீடியோஸ்லாம் உங்ககிட்ட எதிர்பார்க்குறோன்னே. ஸோ இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஒன்ஸ் அகெயின். பாய். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் திருப்பூர் மோகன் அண்ணன். அண்ட் இன்னைக்கு உங்கள் பர்த்டேன்னு தெரிய வந்தோடனே இந்த ஒரு வீடியோ. அண்ட் எப்பவும் போல் இந்த இயர் உங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கணும்னு சொல்லி நான் காட்டை ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அண்ணனோட ட்ரிப் வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். வேறு லெவலில் செஞ்சுட்ருக்கீங்க. அதுவும் இல்லாமல் டாப் ஃபஸ்ட்டு பிளேஸ், அதுவும் நம்மளோட ரொம்ப பிடிச்ச வண்டி, நம்ம ஃபஸ்ட்டு வாங்கின வண்டி, நானே அண்ணனும் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் வேறு லெவலில் பண்ணியிருக்கோம். மாருதி 800 அதை எடுத்துகிட்டு டாப் ஃபஸ்ட்டு பீக் வரைக்கும் போயிருக்கீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ உண்மையாகவே ஒரு பிக் கங்க்ராட்ஸ். ஸோ எப்பவும் போல் இந்த இயரும் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஹே சார், நான் தான் உங்கள் ஹார்ட் ரேசர் சதீஷ். நம்ம யார் பற்றி பேச போகிறோம்னா நம்ம திருப்பூர் மோகன் அண்ணாவை தான். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஏன்னா அவர் பண்ண சாதனை ரொம்ப பெருசுங்க. எப்படின்னா ஒரு ஃபேமிலியாக சொல்லலாம், அந்த ஒரு எடுத்துகிட்டு போன காருன்னு சொல்லலாம், அவங்களோட ஏஜ்னு சொல்லலாம். அந்த ஒரு ஏஜில் லடாக் போயிருக்காங்க. திருப்பூர்லேருந்தே கார் ஓட்டிட்டு போயிருக்காங்க. அது எப்படி போயிருக்காங்கன்னா ஃபேமிலியோட போயிருக்காங்க. அதுவும் என்ன காரில் போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாருதி 800 போயிருக்காங்க. அதுவும் 1997 மாடல் காரில் போயிருக்காங்க. ஸோ அது ரொம்ப
பெரிய விஷயம். நம்ம மாரி வயசு பசங்களாம் வந்துட்டு ஒரு இந்த மாரி ஒரு லக்ஸரி கார் எடுத்துட்டு தான் போய் பழக்கம். அவங்க வந்துட்டு ஒரு 97ங்க, அதெல்லாம் எங்கேயோ இருக்கு. சொல்ல போனா ஒரு 25 வருஷம் பழமையான கார் எடுத்துட்டு அதை ரெடி பண்ணி அவங்க வாங்கின முத காரை வந்துட்டு அந்த எடுத்துட்டு போகணும்னு அவங்களோட ரொம்ப பெரிய ஆசையா. நான் அவங்களை பர்சனலா மீட் பண்ணும்போது அதை சொல்லியிருந்தாங்க. நான் வந்துட்டு மாருதி 800 தான் லடாக் போக போறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்துட்டு சும்மா சொல்றாங்க போல அப்படின்னு மாரி பார்த்தேன். அதுல இருந்து 1 வீக் கழிச்சு நம்ம ஷாப்ல வந்திருந்தாங்க. அப்ப அப்படியே வாய்ப்பு வந்து கார் ஃபுல்லா ரேப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு அந்த கார்ல ரொம்ப பெரிய ப்ராப்ளம்லாம் வந்துச்சுங்க. அதுவும் கூலா ஃபேஸ் பண்ணிட்டு ஒரு ஃபேமிலியா வந்துட்டு ஒரு டிராவல்னாவே சண்டை வரும், ஏகப்பட்டது வரும். அதுவும் தாண்டி சின்ன காருங்க, ஒரு சின்ன கார்ல ஒரு ஃபேமிலியா போயிருக்காங்க. அவங்க வியூஸ் ஆஃப் ரித்திக், அவங்க பையன், அவங்க ஒய்ஃப் எல்லாம் கூட்டிக்கிட்டு இங்க இருந்து 1 மந்த் பக்கமா ட்ரிப் போயிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு சாதனை தான். ஸோ என்னோட சார்பா வந்துட்டு நான் வந்துட்டு அவங்க விஷ் பண்றேன். அண்ணா திருப்பூர் மோகனண்ணா, இதுக்கும் மேல நீங்க பெரிய பெரிய ரெக்கார்ட் பிரேக் பண்ணணும், அது என்னோட ஆசை. பெஸ்ட் ஆஃப் லக்ண்ணா, கீப் மூவிங். ஹாய் ரித்திக் அண்ட் ஹாய் திருப்பூர் மோகன் அங்கிள். ஸோ நீங்கள் வெற்றிகரமாக உங்களுடைய லடாக் பயணத்தை முடிச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இந்த 25-year-old மாருதி கார் அங்கிள், நீங்கள் இவ்வளோ ஸ்பிரிட்டாக இப்படி ஒரு ஒர்க் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு உங்களுடைய பர்த்டேன்னு கேள்விப்பட்டேன். எனக்கே அடடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. தலைவர் பர்த்டேக்கு அடுத்த நாள் உங்கள் பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே அங்கிள். அண்ட் வேற லெவலில் இந்த முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. நிஜமாக ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக வச்சுட்டு லடாக் போயிட்டு வர்றவங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது இவ்வளோ பெரிய ஆப்ஸ்டக்கிள் வச்சு நீங்கள் போயிட்டு வந்தது நிஜமாலே வேற லெவல் ஒரு இனிஷியேட்டிவ் இது. ஸோ ஆல் த பெஸ்ட். இன்னும் மேலும் மேலும் கலக்குங்க, ஓகேங்களா? எனக்கு எப்பவுமே நீங்க ப்ரோவாவே இருக்கு. ஹாப்பி பர்த்டே மோகண்ணா. நம்ம திருப்பூர் மோகண்ணா திருப்பூர்ல இருந்து லடாக் வர தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் மாருதி 800ல போயிருக்காரு. அவர் மட்டும் இல்ல, அவர் ஃபேமிலியாட்டு எல்லாரும் சேர்ந்து போயிருக்கு. மாருதி 800ல ஒரு 50 கிலோமீட்டர் போறது ஒரு பெரிய விஷயமாக்கு. ஏன்னா குறுக்க ஒடிஞ்சு போகும், அப்படியாக்கும். அது இருக்கவே இருக்காது. அதுலேயே லடாக் வர போகிறது ஒரு பெரிய விஷயமாக்கு. அவர் நினைச்சதை சாதிச்சிருக்காரு. அதுக்கு நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கேன். திருப்பூர் மோகன் அண்ணா, உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம் என்ன இருக்குன்னா, இப்போ நான் முதல்ல அவர்கிட்ட பழக ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஃபார்மலாக சாருன்னு கூப்பிட்டு பழகிற லெவலில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு முறை அவர் இங்கே வந்தார். நம்ம ஆஃபீஸில் நம்ம ஒரு கண்டெய்னர்லாம் எடுத்தோம். அவர் கூட பேசும்போது பழகும்போது ஒரு அண்ணா எப்படி நம்மளோட மூத்தவர் எப்படி இருப்பாரோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ள ஆச்சுது. நான் அதுக்கப்புறம் அண்ணான்னு கூப்பிட ஆரம்பித்தேன். அவர் ஒய்ஃப் அண்ணின்னு சொல்ல ஆரம்பித்தேன். பையனை தம்பின்னு சொல்லக்கூடிய லெவலில் ஒரு கனெக்டிவிட்டி ஆகிடுச்சு. அதுலேயும் அந்த டிஎம்எஃப் ஃபேமிலி எல்லாருக்கும் நம்மளோட மோட்டோ வேகன் சார்பில், மோட்டோ வேகன் க்ரூ சார்பில், மோட்டோ ஃபேம் சார்பில் திருப்பூர் மோகன் அண்ணாவுக்கு ஒரு பெரிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் அவர் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு பேசக்கூடியவர். அதே மாதிரி அவரோட வாழ்க்கை இன்னும் அவர் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பண்ணணும். ஏன்னா ரீசெண்ட்லி அவரோட லைஃப்பில் இருந்து ஒரு பெரிய அக்காம்ப்ளிஷ்மெண்ட் அவர் பண்ணார். திருப்பூர்லேருந்து லே லடாக் ட்ரிப் போனார். யும்லிங்கா பாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இடம் ஒரு 19,000 ஃபீட்டில் ஒரு 97வது வருஷத்தில் இருந்து ஒரு 800 கொண்டு போன ஒரு முதல் தமிழர்னு சொல்லக்கூடிய பெருமையை வாங்கினார். இதே மாதிரி இன்னும் அவரோட ட்ரீம் எல்லாமே அவர் அக்கம்ப்ளிஷ் பண்ண அவரோட ஃபேமிலி எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். எஸ்பெஷலி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணா. இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம திருப்பூர் மோகன் அவங்களுக்கு தான் இந்த பதிவு. ஏன்னா ஏன்னே இப்படி பண்ணுறீங்க? ஏன்னா உங்கள் வயசு என்னன்னு, உங்கள் வயசு உங்களுக்கு தெரியுமா? தெரியும்ல. நம்ம இப்படி வாயும் வயிறுமா இருந்துக்கிட்டு நீங்கள் எப்படின்னே உங்களுக்கு ஒரு 30 வருஷம் பழச ஒரு 800 காரை எடுத்துக்கிட்டு நீங்கள் எப்படின்னே லடாக் போக முடியும்? இதெல்லாம் ஒரு சின்ன பையன் பண்ணுற வேலையை நீங்கள் பண்ணீங்கன்னா எப்படின்னு அர்த்தம்? ஒரு கொஞ்சமாச்சும் உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? உங்கள் பையன் சின்ன பையனை கூப்பிட்டுக்கிட்டு உங்கள் வீட்டம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு ஏன்னா நாங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு, எங்களெல்லாம் போக முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு அடக்கோம். நீங்கள் இஷ்டத்துக்கு அப்படியே கிளம்பி போயிட்டேனே. போயிட்டு பாருங்க கருதுங்களா எப்படி நான் பைக்கில் கூட என்னால் போக முடியலண்ணே. ஆனால் நீங்கள் கருதுங்களாவுக்கு போயிருக்கீங்க. ஏன்னா அது ஓட்டுமா பரவாயில்ல, சரி. அதுக்கப்புறம் இப்போ வேர்ல்டு ஃபஸ்ட்டு ஹையஸ்ட்டு ரோடுன்னு சொல்லியிருக்கிற அந்த உம்லிங்களா பாஸு. ஏன்னா உம்லிங்கலாம் போகிறதுக்குலாம் எனக்கு 3 வருஷமாக கனவாக இருக்குண்ணே. ஏன்னா அதில் நீங்கள் கார் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. இன்னும் என்னென்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? உங்கள் வயசுக்கு இதெல்லாம் செய்ய முடியுமாண்ணே? ஆனால் செஞ்சுருக்கீங்களே நீங்கள். பார்த்துக்கிடுங்கண்ணே, இதெல்லாம் நல்லதில்லை, பார்த்துக்கிடுங்க. நல்லபடியாக போயிட்டு வந்திருக்கியா. உங்கள் மாருதி 800 இவ்வளோ தூரம் ஏன்னா யாராலும் நினச்சி பார்க்க முடியுமாண்ணே? நீங்கள் போயிருக்கீங்க பற்றிலா. இதை உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு தானே இந்த பதிவு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த தம்பி கோபமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு வயிற்றுச்சலில் பேசுகிறோம்னே. இப்படியெல்லாம் ஒரு மனுஷனால் முடியுமா அப்படின்னா அந்த சாதனை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பற்றிலா. அந்த சாதனைக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறதுக்கு தானே பேசுகிறேன்.
இதெல்லாம் உண்மையிலே எங்களால் முடியாதுண்ணே. நாங்கள் பைக்கை ஓட்டிட்டு ஊரை அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்கள் வயசுலாம் கம்மி, என் வயசு தான் சேர்த்து கம்மி தான். ஆனால் நீங்கள் பாருங்கள், உங்கள் வயசு என்ன, உங்கள் வயிறுமா இருக்கிற உங்கள் உடம்பு என்ன, இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் போயிருக்கீங்கன்னா பெரிய சாதனைண்ணே. ஆனால் உண்மையில் பெரிய சாதனைண்ணே. ஏன்னா உங்களை பாராட்டி ஆகணும்ண்ணே, நாங்கள் பாராட்டுவோம்ண்ணே. உண்மையில் உங்களை திருப்பூர் மோகனண்ணே, உங்களை வந்து நான் வந்து என் சேனல் என்ன சார் பேர், ஐயா பேர் காயல் 92 ரைடர்ஸ்ண்ணே. என் சேனல் சார்பாக உங்களை நான் வாழ்த்துறேண்ணே. ஆமாண்ணே, என் சேனலில் உள்ள மக்கள் அத்தனை பேரும் திருப்பூர் மோகனண்ணே உங்களை வாழ்த்துறாங்க. நீங்கள் நல்லபடியாக போயிட்டு சக்ஸஸ் பண்ணிட்டு வந்ததுனால உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹார்ட்ஸ் ஆஃப்ண்ணே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் தாடிக்கிறேன். நம்ம திருப்பூர் மோகன் அண்ணா வந்து திருப்பூர் டு லடாக் அண்ணனோட மொத கார் 25 வருஷம் ஓல்டு, அப்புறம் விண்டேஜ் காரான மாருதி 800 வந்து தமிழ்நாடு டு லடாக் வந்து போயிருக்காங்க. அது வந்து உம்லிங்லா பாஸ் போய் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது வேர்ல்டு ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடு. அங்கே வந்து முதல்ல போன லோ சிசி கார் வந்து அண்ணனோட கார் தான். இது மாதிரி அண்ணன் வந்து நிறைய ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அண்ணனை வாழ்த்துக்கிறேன்.